அடுத்தவங்களுடைய குற்றத்தை சொல்லி காமிக்கிறோம். ஆனா உண்மையான நீதிமான் யார் அப்படின்னு சொன்னா, தான் செய்த சகோதரனுடைய குற்றத்தை மற்றவங்களுக்கு முன்னாடி வெளிப்படையா 10 பேருக்கு முன்னாடி காமிக்கிறவன் கிடையாது. போய் போய் ஒவ்வொரு வீடு வீடா சொல்றவன் கிடையாது. பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் இவன் இப்படி, இவன் அப்படி, இவன் இந்த பொண்ணை லவ் பண்றான், இவன் இந்த பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டான், இவனுடைய முன்னாடி கதை உனக்கு தெரியுமா, இவனுடைய பிள்ளை எப்படி தெரியுமா, இன்னைக்கு நல்லவன மாதிரி இருக்கிறான், இன்னைக்கு நல்லவள மாதிரி இருக்கிறா, ஆனா இவனுடைய கதை என்ன தெரியுமா அப்படின்னு உண்மையான நீதிமான்களா இருந்தா இன்னொருடைய குற்றத்தை, இன்னொருத்தருடைய குறைய நீங்க யாருமே பேச மாட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தருடைய குறைய பேசுறவங்க நீதிமான்களுடைய லிஸ்ட்ல நீங்க வரவே மாட்டீங்க.